எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாஸ்து எதுக்கெல்லாம் பார்க்கணும், எதுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றது தான். வீடு கட்டும்போதும் சரி, வீடு வாங்கும்போதும் சரி, இந்த வாஸ்துவை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிறது, எப்படி எளிமையாக அப்ளை பண்ணுறது, நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கணும் அவசியம் கிடையாது. நீங்களே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வாஸ்து இஸ் மெயின்லி என்னை பொறுத்தவரை வாஸ்து மெயின்லி ஃபார் சயின்டிஃபிக்காக எப்படி ஒரு வீட்டு அமைப்பு இருக்கணும், அந்த அமைப்பு இருந்தால் எப்படி ஒரு நம்மளோட சூரிய கதிர்வீச்சு உள்ளே எப்படி வரும், காற்று விண்டோட டைரெக்ஷன் உள்ள வீட்டுக்குள்ளே எப்படி வந்துட்டு திருப்பி வெளியே போகிறது, அது மட்டும்தான் வாஸ்து. மற்றதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்பலாம் நீங்கள் மைன்யூட்டாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ வாஸ்து ஃபஸ்ட்டு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு பிளாட் எடுத்துக்கிறேன். இதில் டைரெக்ஷன் இந்த வாஸ்து பார்த்திங்கன்னா எந்த ஃபேஸிங்னாலும் சேம் தான். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளாட் சைஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதில் டைரெக்ஷன் போட்டுக்கிறேன். ஈஸ்ட்டு, நார்த், வெஸ்ட், சவுத்து போட்டாச்சு. ஸோ இதை 4ஆக டிவைட் பண்ணுறேன். இந்த 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்லேயும் என்ன வரும், என்ன பண்ணணும், எதெல்லாம் நம்ம அமைச்சுக்கலாம் அப்படின்றதான் மெயின். ஸோ இதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா நீங்கள் எந்த ஃபேஸிங்னாலும் இதையே அப்ளை பண்ணலாம். இது தவிர நிறையா இந்த மேஸ்திரிகளோ இல்லை இன்ஜினியர்ஸோ நிறையா பேர் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க. நிறைய விஷயங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி எது வேணும் எது வேணாம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நார்த் ஈஸ்ட். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் பாக்ஸில் பார்த்திங்கனாக்கா பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் பாக்ஸோட ஏரியா. இந்த ஏரியாவில் தான், நார்த் ஈஸ்ட்டில் தான் பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு பூஜை போடுறது ஆரம்பிச்சதுலேருந்து, போர் போடுறதுலேருந்து, ஒரு சம்பு வேணும்னாலும் இந்த ஏரியாவில் தான், நார்த் ஈஸ்ட்டில் தான் அமையும். நார்த் வெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா செப்டி டேங்கோட ஏரியா. அந்த ஏரியாவில் வேறு எதுவுமே நம்ம வைக்க மாட்டோம், இதை பற்றியும் யோசிக்க மாட்டோம். மோஸ்ட்லி அந்த ஏரியா ஒரு ஹாலுக்காக யூஸ் பண்ணுறதா இருக்கும். சவுத் வெஸ்ட் எப்பயுமே மாஸ்டர் பெட்ரூமோட ஏரியா. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பயுமே அங்கே தான் அமையணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சவுத் வெஸ்ட்டுக்கு மேலே தான் ஓவர் ஹெட் டேங்க் வரணும். சவுத் ஈஸ்ட் பொறுத்தளவு கிச்சன். சிம்பிளாக ஞாபகம், கிச்சன் எப்பயுமே ஈஸ்ட் ஃபேஸில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மார்னிங் சூரிய உதிக்கும்போது நமக்கு அந்த மார்னிங் கதிர்வீச்சுகள் உள்ளே வரும். அதோட பலன்கள் நம்மளோட சாப்பாடில் வரலாம். அந்த கிச்சனில் நிற்கிறப்போ நம்ம வீட்டு பெண்களுக்கு அந்த கதிர்வீச்சு மூலம் நல்லது நடக்கும். ஸோ விட்டமின் டி மெயின். ஸோ அதோட பர்பஸ் தான் கிச்சன் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த கிச்சன் நிறைய பேர் கிச்சனை இங்கே வைக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சன்ரைஸோ இல்லை காற்று வர்றதுக்கோ ஒரு விண்டோ தான் வைப்பாங்க. ஸோ விண்டோ 2 சைடும் வைங்க. வாஸ்து பிரா இதுலேயும் கொஞ்சம் மேஸ்திரி என்ன சொல்கிறாங்க, இந்த சவுத் சைடு வாஸ்து பிராரம் ஜன்னல் வைக்கக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் யோசிக்காதீங்க. கிச்சனில் மஸ்ட் 2 ஜன்னல் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு சிங்க்லேயும் இருக்கணும், சிங்க் பக்கத்தில் இருக்கணும், ஸ்டவ் அடுப்பு வைக்கிறதுலாம். ஸ்டவ் அடுப்பு எப்பயுமே பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸ்டவ் அடுப்பு இருக்கணும். ஸோ அங்கே ஒரு ஜன்னல் வச்சுக்கணும். இந்த சைடு ஈஸ்ட் சைடில், சவுத் சைட்லேயும் ஒரு ஜன்னல் நீங்கள் வாஷ் பேஷன் அங்கே தான் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஜன்னல் கண்டிப்பாக இருக்கணும். ஏர் ஃப்ளோ திருப்பி வெளியே போகிறதுனாலும் சரி, 2 சைட்லேருந்தும் ஏர் ஃப்ளோ வர்றப்போ உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வாஸ்து பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் டோர் சென்டர் பாயிண்டில் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா பேசிக்காக ஈஸ்ட் ஃபேஸிங்க்கு ஃபேஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இருந்து பார்த்தாலும் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. வெஸ்ட்லேருந்து பார்த்தாலும் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் தான். வாஸ்து இவ்வளோ தான். இது தவிர வாஸ்து எதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் அப்ளை வாஸ்து ஆன் ஃபியூ ஐட்டம்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து நம்பர் ஆஃப் டோர்ஸ். நிறைய மேஸ்திரி நீங்கள் பேசுகிறவ சொல்லுவாங்க, டோர் இது ஈவனாக இருக்கணும், ஆல்டாக இருக்கணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. வாஸ்துக்கும் நம்பர் ஆஃப் டோர்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. மேபி நான் தப்பாக இருக்கலாம்,
பட் நான் என்னோடய அணுகுமுறை எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக. ஸோ உங்களுக்கு ஏர் எப்படி உள்ளே போய் வெளியே போகுது அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். ஒரு வெளிச்சம் எப்படி உள்ளே கொண்டு வரோம், எப்படி ஏரை உள்ளே கொண்டு வரோம், இந்த 2 மட்டும்தான் மெயினாக யோசிக்கிறேன். நம்பர் ஆஃப் டோர்ஸ், நம்பர் ஆஃப் விண்டோஸ். அதேமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெட்ரூம் போடுவாங்க. ஸோ அந்த பெட்ரூம்க்கு வந்து ஒரு ஜன்னல், அதுவும் சின்ன ஜன்னலாக வைப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து பிராதம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இந்த ஜன்னல் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடாது, இந்த இன்னொரு சைடில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. பெட்ரூம் இருந்து எந்த சைடில் உங்களோட வீட்டு பக்கத்தில் எந்த சைட்லேருந்து ஏர் வந்து வரலாம் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து யோசிங்க. எப்படி ஏரை வந்து அந்த பெட்ரூம்குள்ளே கொண்டுக்கு வர்றதுன்னு யோசிங்க. எந்த டைரெக்ஷனில் நீங்கள் விண்டோ வச்சா கொண்டுக்கு வரலான்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி வைங்க. மற்றபடி இதில் வாஸ்து கிடையாது. ஸ்டெப் கவுண்ட். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் இருந்தது. அந்த 3 ஸ்டெப்பும் ரொம்ப ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைசர் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ ரைசரோட ஹைட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ச்சு இருந்தது. ஏன் வந்து அவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, வாஸ்து பிரகாரம் வந்து 3 ஸ்டெப்பு தான் இருக்கணும், ஏன் இதை வந்து 5 ஸ்டெப்பாக கூட மாற்றிருக்கலாமே. இல்லை 3 ஸ்டெப்பாக தான் இருக்கணும், 5 ஸ்டெப்பு வேணான்ட்டாங்க. ஸோ 4 ஸ்டெப்பு வர மாதிரி இருந்தது, அதனால் வந்து நாங்கள் 3ஆக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அந்த 9 இன்ச்சு வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, குழந்தைகளோ இல்லை நம்மளுக்கோ பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குன்னா பெரியவங்களுக்கோ அந்த ஸ்டெப்பில் எடுத்து வைக்கிற தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹைட் இருக்கனால வலிக்கும், கால் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், தடிக்கு விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரைசர் வந்து எப்பயுமே வந்து 6 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப்ஸு கவுண்ட் வைங்க. நம்ம பிரெயின் வந்து பழகிக்கும், ஸ்டெப்ஸில் வந்து நடக்கிறப்ப எவ்வளோ ரைசர் கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் பழகிக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நம்ம ஹெல்த்துக்கு என்ன முக்கியம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைசரோட ஹைட் 6 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. அதுலேயும் நீங்கள் கிரானைட்டை பதிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 5 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் கவுண்ட்டு மேட்ரே கிடையாது. விண்டோவோட டைரெக்ஷன் அது நம்ம பேசணும். ஸோ விண்டோ டைரெக்ஷன் வைக்கிறது ஏர் வந்து எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டுக்கிற ரூமோ ஹாலோ கிச்சனோ எப்படி கொண்டு வரீங்கன்னு பேஸ் பண்ணி தான் இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு வீட்டில் வந்து செப்டி டேங்க் இருக்குது, அந்த இடத்துல வந்து விண்டோ வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து செப்டி டேங்க்கு பைப்பை வந்து நல்லா மேலே ஃபுல்லாக ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து காற்று உள்ளே கொண்டு வரலாம். இல்லை அந்த இடத்துல வந்து ஸ்மெல்லு வரும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இல்லை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம். ரூமோட சைஸ் ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரூமோட சைஸ் வந்து 11, 10 அந்த மாதிரி ஒரு சின்ன ரேஷியோ வச்சுருப்பாங்க அவங்க மேஸ்திரி பில்டர்ஸே வந்து இவ்வளோ தான் ரூம் சைஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி யோசிக்காமல் ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் வர்றப்போ எப்படி வந்து ரூம்லேயே வந்து நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தூங்கலாம், ரூம்லேயும் வந்து கொஞ்சம் ப்ளே ஏரியா மாதிரி எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி வந்து யோசிச்சு, ப்ளஸ் காற்றோட்டமும் நல்லா இருக்கிற மாதிரி யோசித்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். ஏன் வந்து நிறைய மேஸ்திரி வந்து அந்த ரூம் சைஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி, 4க்கு 4 காலம் போட்டுட்டு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து முடிச்சு கொடுத்துக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ரூம் சைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்ககிட்ட சொல்லி காலம் சைஸ் எல்லாமே வந்து ஆர்கிடெக்சர் பிரகாரம் பீம் சைஸ் எல்லாமே வந்து காலம் அண்ட் பீம் சைஸ் எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ வந்து பிளான் போட்டுட்டு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட்கிட்ட போய் பிளான் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேஸ்திரி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். டேரெக்டாக அவர்கிட்ட பண்ணிங்கன்னா 4க்கு 4 காலம் போட்டு சீக்கிரமாக முடிச்சிருவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ரூம் வரும், 10க்கு 11, 11க்கு 11 போடுறப்போனா நம்ம வந்து கப்போர்டு வச்சோன்னா நான் அந்த 11 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் போட்டோன்னா முடிஞ்சது. ஸோ 2 குழந்தைங்க வரப்போ அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து வீடு கட்டுறப்பயே கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். பிளாட்டோட சைஸ் அதேமாதிரி பிளாட்டோட சைஸுக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. 21 இருக்கணும், 26 இருக்கக்கூடாது, 27 இருக்கக்கூடாது. மேபி சம் ரீசன் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தங்க வியூலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா அது தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து என்ன டிசைன் வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சர் என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளாட்டோட சைஸில் வந்து எது வந்து ஃபிட் ஆகும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து போங்க. ஸோ இவ்வளோ தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.